Photosynthesis in higher plants. உயர்நிலை தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை என்ற லெசன்ல நம்ம லாஸ்டா C4 சைக்கிளுடைய C4 சுழற்சியுடைய ஒரு இன்ட்ரோவை பார்த்துட்டு இருந்தோம், ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டு இருந்தோம். கிரான்ஸ் அனாட்டமினா என்ன, அங்க பண்டல் சீட் செல்கள் எப்படி இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி அந்த பண்டல் சீட் சைக்கிள்ல எந்த மாதிரியான சுழற்சி நடக்குது, என்ன மாதிரியான நொதிகள்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு இன்ட்ரோ பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா இந்த வகுப்பையும் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ரைட், ஓகே சார். இலையுடைய மீசோபில் செல்கள்ல காணப்படக்கூடிய 3 கார்பன் மூலக்கூறான பாஸ்போயினால் பயிர்வேட் கார்பன் டை ஆக்சைடுடைய முதல்நிலை ஏற்பியாக செயல்படுகிறது. அதாவது இங்க இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு சில இது பாயிண்ட் படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளை நம்ம பார்த்துட்டு, சரிங்களா? இது வந்து சிம்பிளஸ்ட் சைக்கிள், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். தமிழுடைய பசங்களுடைய புத்தகத்துல இது இருக்கும். இந்த சைக்கிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டியோடைய பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போகலாம். பார்க்கலாமா? ரைட். நான் C4 சைக்கிள்ல 2 சைக்கிளுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னேன், கரெக்டா? C4ல C3யும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். 2 விதமான செல்கள்ல C4 சுழற்சி நடக்கும். இலைகள்ல மீசோபில் செல்கள்லயும் பசுங்கணிகங்கள் இருக்கு, படிச்சுமா? அதே போல C4 தாவரங்கள்ல கற்றை உரை செல்கள்லயும் பசுங்கணிகங்கள் இருக்கு. அப்ப இந்த 2 செல்லையுமே இந்த நிகழ்வானது நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மீசோபில் செல்லுக்கு உள்ள வருது, சரியா? அந்த கார்பன் டை ஆக்சைடு இங்க அந்த கார்பன் டை ஆக்சைடு கூட பாஸ்போ ஈனால் பைருவேட், என்னது? பாஸ்போ ஈனால் பைருவேட். இது வந்து ஒரு 3 கார்பன் கொண்ட மூலக்கூறு, சரிங்களா? ஒரு 3 கார்பன் கொண்ட மூலக்கூறு. அப்ப அட்மாஸ்பியருக்கு இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுல எத்தனை கார்பன் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு, சரிங்களா? ஆனா இங்க இருக்கக்கூடிய பெப்ல, அதாவது பாஸ்போயினால் பைருவேட்ல 3 கார்பன். இது ரெண்டும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் பாஸ்போயினால் பைருவேட் சேர்ந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். அதாவது 4 கார்பன் கொண்ட C4 கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 கார்பன் கொண்ட ஆக்சலோ அசிட்டிக் அமிலம். அதனாலதான் இந்த சுழற்சி நம்ம என்னன்னு படிச்சோம்பா? C4 பாத்வே. சார் இதே அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. C3 பாத்வேல என்ன நடந்தது? அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எது கூட பைண்ட் ஆச்சுப்பா? அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு எது கூட பைண்ட் ஆச்சு? RUBP ஒண்ணு படிச்சோம், கரெக்டா? அங்க வந்து RUBPன்றது 5 கார்பன் கொண்டது பிளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசிக் அமிலம் கிடைச்சது, கரெக்டா? ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு பாஸ்போயினால் பைருவேட் என்ற 3 கார்பன் காம்பவுண்ட் சேர்ந்து 4 கார்பன் கொண்ட ஆக்சலோ அசிட்டிக் அமிலத்தை தோற்றுவிக்கிறது, சரிங்களா? இந்த ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் இங்க பாருங்க, அஸ்பார்டிக் அமிலமாகவும் மேலேட் அமிலமாகவும் மாறிக்கொள்ளக்கூடியது. அதாவது இது எல்லாமே, இந்த அஸ்பார்டிக் அமிலமும் மேலிக் அமிலமும் 4 கார்பன் கொண்டது தான், சரிங்களா? இது இதுவாகவும் மாறக்கூடிய தன்மை இதுகிட்ட இருக்கு, சரிங்களா? ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த மேலிக் ஆசிட், அதாவது மேலேட்னு சொல்றோம். இந்த மேலிக் ஆசிட் எங்க போகுது அப்படின்னா கற்றை உரை செல்லுக்கு செல்கிறது. அந்த இடத்துல இந்த C4 ஞாபகம் வச்சுங்க, மேலிக் ஆசிட் வந்து C4 அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மேலிக் ஆசிட்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்ப 4 கார்பன்ல ஒரு கார்பன் போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? அப்ப அந்த 3 கார்பன் இங்க வந்துருச்சா? பைருவிக் ஆசிடா வந்துருச்சா?
மீதி ஒரு கார்பன் எங்க போச்சு? மேல இருக்குல்ல 4 கார்பன் இருக்குப்பா. 4 கார்பன்ல 3 கார்பன் கொண்ட பயிர்விக்க அமிலம் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. மீதி ஒரு கார்பன் கார்பன் டை ஆக்சைடு எங்க போச்சு? வெளியில வந்துச்சா? ரைட்டா? கால்குலேஷன் கரெக்டா இருக்கா? அப்ப 4 கார்பன்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு போச்சுன்னா மீதி 3 கார்பன் தான் இருக்குது. அது பயிர்விக்க அமிலமா மாறிடுச்சு. சார் இந்த இடத்துல பண்டல் ஷீட் செல்லுல இங்க ஞாபகம் வச்சுக்கோ, பண்டல் ஷீட் செல்லுல இந்த கார்பன் டை ஆக்சைடு எது கூட ஜாயிண்ட் ஆகுதுங்க? இது கூட ஜாயிண்ட் ஆகுது RUBP, ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். அப்ப இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கூட சேர்ந்து ஏற்கனவே நமக்கு தெரியுமே 2 மூலக்கூறு 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசிக் அமிலம் கிடைக்குமா? எஸ் சார். சார் அதுக்கப்புறம் கிளிசரால்டிக் அதுக்கப்புறம் ட்ரையோஸ் பாஸ்பேட் ஒன்று உருவாக்குமா? G3P படிச்சுமா? அந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து உங்களுக்கு சுக்ரோஸ் எங்க போகுது பாருங்க, எங்க போகுது? வாஸ்குலார் கட்டரைகள், அதாவது புளோயத்துக்கு சென்று விடுகிறது. ஓகேவா? சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த இது ஓகேவா? C3 சைக்கிள் ஓகேவா? இது நாம ஏற்கனவே படிச்சுட்டோம். C3 சைக்கிள் ஓகே தானே? அப்ப இந்த இடத்துல வாங்க, மேலிக் அமிலத்துல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு அங்க போச்சுன்னா மீதி என்ன இருக்குது? 3 கார்பன் கொண்ட பைரிக் ஆசிட் தான் இருக்கு. இந்த பைரிக் ஆசிட் மீண்டும் மீண்டும் எங்க வருது? மீசோஃபில் செல்லுக்கு வருகிறது. அந்த இடத்துல இந்த பைருவேட் அப்படின்றது மறுபடியும் பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறி மறுபடியும் இந்த சுழற்சியை கண்டினியூ பண்ணுது. சரிங்களா? இது புரியுதுங்களா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு உள்ள வருது சார். கார்பன் டை ஆக்சைடு வந்து மீசோஃபில் செல்லுக்கு வருது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் சொல்லிட்டு இந்த வருது சார். நெக்ஸ்ட் அது எப்படி வருது? கார்பன் டை ஆக்சைடு மூலமா வருது சார். அப்படி இல்லை, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் பாஸ்போயினால் பைருவேட். அதாவது ஏற்கனவே RUBP தான் முதல் நிலை கார்பன் டை ஆக்சைடு ஏற்பின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். C3 சைக்கிள்ல படிச்சோமா? ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் RUBPன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஆனா C4 சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் யாருங்க? இதுமா பாஸ்போயினால் பைருவேட். இதான் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் எந்த இடத்துல? C4 சைக்கிள்ல. ஓகேவா? அப்ப இதுவும் சேர்ந்து என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடும் பாஸ்போயினால் பைருவேட்டும் சேர்ந்து என்ன கிடைக்குதுப்பா? ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். அது எத்தனை கார்பன்ப்பா? 4 கார்பன். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் பாஸ்போயினால் ஆக்சலோஅசிட்டிக் அமிலம் பண்றதுனால இந்த சைக்கிள் நம்ம என்னன்னு சொல்றோம்? C4 பாத்தேன்னு சொல்றோம். ரைட். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுப்பா? கார்பன் டை ஆக்சைடு வந்து பைருவேட்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருது சார். நெக்ஸ்ட் வந்து மேல வந்து கொடுத்துறாங்க சார். ரூபிஸ்கோ மேல சார். PGS இல்லப்பா, இது சொல்லல. ஆக்சலோஅசிட்டிக் அமிலம் அஸ்பார்டிக் அமிலமாகவும் மேலிக் அமிலமாகவும் மாறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரே மாதிரியான கார்பன் கொண்டதுதான். அதனால அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலிக் அமிலமா மாறிய பிறகுதான் எங்க வரும்? அந்த மேலிக் ஆசிட் கற்றை உரை செல்லுக்கு வரும். கற்றை உரை செல்லுல என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு C3 போகும் சார். பேலன்ஸ் 3 கார்பன் பைருவேட்டா மாறிடும் சார். அதேதான். பேலன்ஸ் 3 பைருவிக் அமிலம் இங்க வந்துச்சு. அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடு மேலிக் அமிலத்துல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு இங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. மீதி 3 கார்பன் கொண்ட பைருவிக் அமிலம் இந்த இடத்துல வந்துருச்சு. ரைட். இந்த கார்பன் டை ஆக்சைடு அடுத்து என்ன நடக்குது? அந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு எங்க போகுது? அடுத்தது பண்டல் ஷீட். ஆமாப்பா, இங்க வந்து C3 சைக்கிள். இது வந்து C3 சைக்கிள். அவ C3 சைக்கிள்ல RUBP தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி கார்பன் அக்செப்டார். சரிங்களா? அது ரெண்டும் சேர்ந்து 2 மூலக்கூறு 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசிக் அமிலத்தை கொடுக்கும். சரிங்களா? ஓகே. அந்த பாஸ்போகிளிசிக் அமிலத்துல இருந்து உங்களுக்கு ட்ரையோஸ் பாஸ்பேட் உருவாக்கப்பட்டு, சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்கும். இந்த நிகழ்வுக்கு என்னென்ன நடக்கும்பா?
3 ஏடிபி 2 NADPH செலவாகும் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். அப்ப அதெல்லாம் நடந்து சுக்ரோஸ் மூலக்கூறானது வாஸ்குலர் அதாவது புளோயத்துக்கு கடத்தப்படும். இப்படிதான் அங்க உணவு தயாரிக்கப்படுகிறது. அண்ட் அதே மாதிரி பைருவிக் அமிலம் மீண்டும் எங்க வருது? மீசோஃபில் செல்லுக்கு. சரிங்களா? பிளாஸ்மோடெஸ்மாட்டான ஒரு கனெக்ஷன் படிச்சிருக்கீங்க. அது வழியா எங்க வந்தது? மீசோஃபில் செல்லுக்கு வந்தது. அந்த இடத்துல இந்த பைருவிக் அமிலம் என்னவா மாற்றப்படுகிறது? பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலமா மாற்றப்படும். சரிங்களா? அப்ப இது மறுபடியும் இந்த சைக்கிளுக்கு உட்படுகிறது. அவ்வளவுதானப்பா? இதானப்பா C4? எஸ் சார். சரிப்பா. இப்ப நமக்கு NCERT என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ரைட். இலையினுடைய மீசோஃபில் செல்களில் காணப்படும் 3 கார்பன் மூலக்கூறான பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பன் டை ஆக்சைடுடைய முதல் நிலை ஏற்பியாக செயல்படுகிறது. அதுதான் இந்த இதுல சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, இது மீசோஃபில் செல்லு. இந்த மீசோஃபில் செல்கள்ல இந்த கார்பன் டை ஆக்சைடை ஏற்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அக்செப்டார் யாருங்க? பைருவேட். பாஸ்போயினால் பைருவேட். அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். இந்த நிலைநிறுத்தலுக்கு காரணமான நொதி பெப் கார்பாக்சிலேஸ். இந்த இடத்துல நீங்க அன்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன நொதி இங்க தேவைப்படுகிறது அப்படின்னா பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடை ஏற்கக்கூடியது பாஸ்போயினால் பைருவேட் அப்படின்றதுனால அந்த நொதிக்கு பேரு பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம், மீசோஃபில் செல்கள்ல என்ன நொதி இல்ல? C4 சைக்கிள்ல ருபிஸ்கோ இல்ல. ஆனா C3 சைக்கிள்ல மீசோஃபில் செல்கள்ல என்ன நொதி இருக்கும்? இங்கப்பா இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். C4ல மீசோஃபில் செல்கள்ல ருபிஸ்கோ நொதி இருக்காது. ஆனா C3ல ருபிஸ்கோ நொதி மீசோஃபில்ல தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நீட்ல உங்களுக்கு கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. ரைட். இங்கிலீஷ் மீடியத்துக்காக நான் சொல்லிடுறேன். In C4 plants, okay. Right, okay. In mesophil cells, it do not have Rubisco enzyme. அது ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கடுத்தது 3 கார்பன் கொண்ட பாஸ்போயினால் பைருவிக் அமிலமானது கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்து பெப் கார்பாக்சி என்ற நொதியின் முன்னிலையில் ஆக்சலோ அசிட்டிக் அமிலமாக மாற்றப்படுகிறது. அதுதான் 4 கார்பன் கொண்ட ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் நம்ம சொல்லிட்டோம். அப்ப அந்த 4 கார்பன் கொண்ட ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டா இருக்கிறதுனால அது நம்ம என்ன சொல்றோம்? C4 சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? ரைட். இந்த ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் 4 கார்பனை கொண்டிருப்பதனால் அது மேலிக் அமிலமாகவோ அல்லது அஸ்பார்டிக் அமிலமாகவோ மாற்றப்படுகிறதுன்னு சொன்னோம். ஓகேவா? எஸ் சார். ரைட்டா? சரி. அதான் இங்க இந்த ஸ்டெப் தான் நம்ம சொல்றோம். இந்த ஆக்சலோ அசிட்டிக் அமிலம் அஸ்பார்டிக் அமிலமாகவோ அல்லது மேலிக் அமிலமாகவோ மாறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்தது பின்பு இவை கற்றை உரை செல்லுக்கு மாற்றப்படுகிறது. எது என்ன ஃபார்ம்ல மாற்றப்படுகிறது? மீசோஃபில் செல்ல இருந்து எது எந்த வடிவில் உள்ள போகுது? மேலிக் அமிலமாக உள்ள போகுது. மேலிக் அமிலமாக உள்ள போகுது. இங்கு இது கார்பன் டை ஆக்சைடாகவும் பைருவிக் அமிலமாகவும் மாறுகிறது. கரெக்டா? அப்போ C4 கொண்ட மேலிக் ஆசிட் என்னவா மாறுகிறது? ஒரு கார்பன் டை ஆக்சைடாக வந்து கொடுத்தது பிளஸ் 3 கார்பன் கொண்ட பைருவிக் அமிலமா மாற்றப்படும். இந்த 3 கார்பன் கொண்ட மூலக்கூறான பைருவிக் அமிலம் மீண்டும் மீசோஃபில் செல்லுக்கு கடத்தப்பட்டு பாஸ்போ ஈனால் பைருவேட்டாக மாறுகிறது. இந்த இடத்துல இந்த ஸ்டெப். ஓகே, இங்க பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க? மேரிட்ல இருந்து பைருவிக் அமிலம் கிடைக்குது. இந்த பைருவிக் அமிலம் மீண்டும் எங்க கடத்தப்படுகிறது? மீசோஃபில் செல்லுக்கு கடத்தப்படுகிறது. புரியுதா அந்த பாயிண்ட்? எஸ் சார்.
கற்றை உரைசலிலிருந்து வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு ஆனது C3 அல்லது கால்வின் சுழற்சி அடைகிறது. அப்ப பாருங்க பண்டல் சீட்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அது எங்க போச்சு? C3 சைக்கிள் அல்லது கால்வின் சைக்கிள் போயிட்டு அங்க RUBP-யோட இணைந்து மறுபடியும் அந்த C3 சைக்கிளை கண்டினியூ பண்ணுது. ஓகே, அப்ப கற்றை உரைசல்கள் ருபிஸ்கோ நொதியை கொண்டிருக்கும், ஆனால் பெப் நொதியை கொண்டிருப்பதில்லை. எங்க? C4 தாவரங்கள்ல. புரியுதுங்களா? எஸ் சார். அப்படியே உல்டாவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். C3 பிளான்ட்ல மீசோபில் செல்கள்ல ருபிஸ்கோ நொதி இருக்கும், ஆனா C4 தாவரங்கள்ல என்ன நொதி தான் இருக்கும்? பெப் கார்பாக்சிலேஸ் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அது அந்த பேசிக் இது இருந்தா நீங்க இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம்ப்பா. ரைட். கற்றை உரைசல்கள் ருபிஸ்கோ நொதியை கொண்டுள்ளது, ஆனால் பெப் நொதியை கொண்டிருப்பதில்லை. இந்த வினையில் இறுதியில் சர்க்கரை உருவாகுது. அப்ப C3 சைக்கிள் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது? C4 பிளான்ட்ல சுகர் மாலிகுல் கிடைக்குதுப்பா, சர்க்கரை கிடைக்குது. ஓகேவா? அதேதான் இப்ப உங்களுக்கு NCERT-ல இந்த மாதிரியான டயக்ராம் தான் இருக்கும். சரியா? இந்த டயக்ராம் ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னது வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு. இது வந்து NCERT-ல கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நம்ம பார்க்கலாம். இது வந்து C4 பாத்வே. C4 பாத்வேல 2 செல்கள் ஈடுபடுங்கன்னா, ஒன்னு மீசோஃபில், இன்னொன்னு பண்டல் சிஸ்ட். சரிங்களா? ரைட். இந்த மீசோஃபில் செல்கள்ல என்ன நடக்குதுன்னு அப்படின்றத கொஞ்சம் வேகமா பார்த்துடலாம். மீசோஃபில் செல்கள்ல என்ன நடக்குது? அட்மாஸ்பியர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வருதா? ஓகே, அந்த கார்பன் டை ஆக்சைடு எந்த நொதியினுடைய முன்னிலையில எது கூட இணையுது? பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் என்ற நொதியின் முன்னிலையில பாஸ்போயினால் பைருவேட்டோட சேர்ந்து என்ன கொடுக்குது? ஆக்சலோசிட்டிக் ஆசிட். ஆக்சலோசிட்டிக் ஆசிட் 4 கார்பன் கொண்டதா கிடைக்கும். சரிங்களா? இந்த ஆக்சலோசிட்டிக் அமிலம் என்னவாக மாறுது? அடுத்தது மேலிக் ஆசிடா மாறுது. மேலிக் ஆசிடா மாறுது. இந்த மேலிக் ஆசிட் அங்க இருந்து எங்கப்பா போகுது? இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா இணைப்பு வழியா கற்றை உரை செல்லுக்கு போகிறது இந்த மேலிக் அமிலம். சரிங்களா? இந்த மேலிக் அமிலம் 4 கார்பன் கொண்டது. அதிலிருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிட்டு மீதி 3 கார்பன் கொண்ட பைரிக் அமிலம் கிடைக்குது. சரியா? இந்த பைரிக் அமிலம் மறுபடியும் எங்க வருது? மீசோஃபில் செல்லுக்கு வருது. மறுபடியும் இந்த சுழற்சி ஆரம்பிச்சிடும். ஓகே, ரைட்டு. கற்றை உரை செல்கள்ல இங்க என்ன நொதி இருக்குன்னு சொன்ன? ஐயோ, RUBP கார்பாக்சிலேஸ். சரி, இங்க பாருங்க, மீசோஃபில் செல்ல தான் C4 சைக்கிள்ல பெப் கார்பாக்சிலேஸ் நொதி இருக்கும், ஆனா கற்றை உரை செல்கள்ல யார் தான் இருப்பா? RUBP கார்பாக்சிலேஸ். அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு RUBP-யோட சேர்ந்து இங்க என்ன கொடுத்துரும்? 2 மூலக்கூறு பாஸ்போகிளைசிக் அமிலத்தை கொடுக்கும். கரெக்டா? அதாவது கால்வின் சைக்கிள் நடக்கும். கால்வின் சைக்கிள்ல குளுக்கோஸ் உருவாக்கப்பட்டு அது வாஸ்குலர் கற்றைக்கு சென்றுவிடும். அவ்வளவுதானே? ஓகேவா? எந்த மாதிரி சைக்கிள் போட்டு படிச்சீங்கனாலும் இதை நீங்க பார்த்துக்கோப்பா. அவ்வளவுதான்டா ராஜா. இதுதான் திருப்பி திருப்பி வரும். ரைட். முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. கால்வின் சுழற்சியானது C3 மற்றும் C4 தாவரங்கள் ரெண்டுக்குமே பொதுவானது. கரெக்டாப்பா? எஸ் சார். ஏன்னா C3ல கால்வின் சைக்கிள் நடக்குது, C4லயும் கால்வின் சைக்கிள் நடக்குது. ஆனா அதனால 2 தாவரங்கள்லயும் பொதுவான ஒரு சுழற்சி எதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? கால்வின் சுழற்சி. கால்வின் சுழற்சி. ஓகே. C3 தாவரங்களில் அனைத்து மீசோபில் செல்களிலும் கால்வின் சுழற்சி காணப்படும், ஆனால் C4 தாவரங்கள் மீசோபில் செல்லுக்கு பதிலாக கட்டை உரை செல்லில் காணப்படும். கரெக்டா? C3 சைக்கிள்ல C3 தாவரங்கள்ல எல்லா மீசோபில் செல்கள்லயுமே கால்வின் சுழற்சி கடக்கும். ஆனா C4 தாவரங்கள்ல ஸ்பெஷலி கற்றை உரை செல்கள்ல மட்டும்தான் C3 சைக்கிள் நடக்கும். ஓகேவா? ரைட். சரிப்பா, இந்த கால்குலேஷன் நமக்கு NCERT-ல கொடுக்கல, இருந்தாலும் பார்க்கலாம். C4 தாவரங்களை பொறுத்த மட்டும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுவதற்கு 5 ATP மற்றும் 2 NADPH தேவைப்படுகிறது. ஏற்கனவே C3 படிச்சுமே,
எவ்வளவு தேவை ஒரு கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் பண்றதுக்கு? 3 ATPக்கும் 3 ATP 2 NADPH. ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிங்க, ஒரு C4 சைக்கிள் நடக்கும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டால் எவ்வளவு ஏடிபி செலவாகிறது? 5 ATP 2 NADPH2 தேவைப்படுகிறது. அப்ப ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு எத்தனை ஏடிபி? அப்ப 6 கார்பன் கொண்டதுப்பா. 6 × 5 ATP எவ்வளோ? 30 ATP வருதா? அதே மாதிரி 6 கார்பன் கொண்டது குளுக்கோஸ், 2 NADPH2. 6 × 2 எவ்வளோப்பா? 12 NADPH2. ஓகேவா? புரியுதுங்களா இந்த கால்குலேஷன்? எஸ் சார். அப்ப C3 தாவரங்களுக்கு வெறும் 18 ATP 12 NADPH2 இருந்தா போதும் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு தயாரிக்கப்படுவதற்கு. ஆனா C4 தாவரங்களுக்கு 30 ATP and 12 NADPH2 தேவை. இப்ப புரிஞ்சுச்சா? எஸ் சார். சரி, அதாவது இது அனிமேஷன் வேண்டாம், போட்டு ஒரே நிமிஷம் ஒன்னே ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து C3 நமக்கு தெரியும் 3 ATP 2 NADPH2. கரெக்டாப்பா? செலவாச்சு சார். மீதி 2 ATP எங்க சார் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லப்பா, டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இந்த பக்கம் வெளியே வருது இல்லைங்களா? எஸ், மேலிக் அமிலம் மீசோஃபில் இருந்து கட்டை உறை செல்லுக்கு வருது. அதே மாதிரி பைருவேட் வந்து கட்டை உறையில இருந்து மீசோஃபில் செல்லுக்கு போகுது இல்லையா? இந்த நிகழ்வுல 2 ATPக்கள் செலவாகும். ஆக மொத்தம் தான் 5 ATPன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். that's all C4 சைக்கிள். இந்த C4 சைக்கிள் ஏதாவது டவுட் இருக்காப்பா உங்களுக்கு? எனி டவுட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சார் சொல்லுப்பா. சார் ருபிஸ்கோவும் RUBP ஒண்ணா சார்? இல்லப்பா, RUBPன்றது ரிப்ளோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட், அது ஒரு சப்ஸ்ட்ரேட். RUBPன்றது சப்ஸ்ட்ரேட். ருபிஸ்கோ அப்படின்றது RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், நொதி. ருபிஸ்கோன்றது நொதி, RUBPன்றது ஒரு தலப்பொருள். ஓகேவா? புரியுதா? எஸ் சார். ருபிஸ்கோ நொதி நான் இப்பதான் சொன்னேன். ருபிஸ்கோ நொதி ரெண்டுத்திலுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதை தான் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் நம்ம சொல்றோம். அதை தான் நம்ம இங்க பார்ப்போம். ஒளி சுவாசம் அப்படின்ற ஒரு நிகழ்வுல நம்ம அதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? எஸ் சார். அதாவது நியூ NCERT-ல வந்து கொடுத்துருப்பாங்களா? ரைட், ஓகே, பார்த்துக்கலாம். சார், ஒளி சுவாசம் அப்படின்னா என்ன? ஒளி இருக்கும்போது நடக்கக்கூடிய சுவாசத்துக்கு பேர் தான் ஒளி சுவாசம்னு சொல்றாங்க. சரிங்களா? Let us try and understand one more process that creates an important difference between C3 and C4 plants, that is photorespiration. அதாவது C3க்கும் C4 தாவரங்களுக்கும் மிக முக்கியமான வித்தியாசமாக கருதப்படுவது எது அப்படின்னா இந்த ஒளி சுவாசம் தான். இது இந்த ஒளி சுவாசம் தான். அதை பத்தி நாம பார்க்கலாம்னு சொல்றாங்க. To understand photorespiration, we have to know a little bit more about the first step of the Calvin pathway, the first carbon dioxide fixation step. அதாவது நீங்க ஒளி சுவாசத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால்வின் சைக்கிள்ல நடக்கக்கூடிய முதல் படிநிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். This is the reaction where RUBP combines with carbon dioxide to form 2 molecules of 3PG. அப்ப நமக்கு தெரியும் C3 சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல் படிநிலை என்னது? C3 RUBP கார்பன் டை ஆக்சைடு இணைஞ்சு கார்பாக்சிலேஷன். RUBP plus கார்பன் டை ஆக்சைடு இணைந்து கார்பாக்சிலேஷன் கிடைக்கும் சார். என்ன கிடைக்குதுமா? பாஸ்போகிளிசரிகள்.
த்ரீ பாஸ்போக்ளிசரிக் அமிலம் 2 மூலக்கூறு ரெண்டு அப்புறம் 2 மூலக்கூறு ATP 3 பாஸ்போக்ளிசரிக் அமிலம் கரெக்டாப்பா? இது என்னப்பா கிடைக்குது? இங்க நொதி யாரு? இங்க RUPP நொதி யாருப்பா? கார்பாக்சிலேஸ் RUPP ருபிஸ்கோ நொதி. கார்பாக்சிலேஸ் ருபிஸ்கோ, அதை ஷார்ட்டா நம்ம ருபிஸ்கோன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு தெரியணும்னு சொல்றாங்க. Okay, this is the reaction where RUPP combines with carbon dioxide to form 2 molecules of 3-PGA. ஓகேவா? இதுக்கு தேவையான நொதி ருபிஸ்கோ. இந்த ஸ்டெப் நம்ம தமிழ் மீடியம் புக்ல இருக்கா? இது கொடுத்துருக்கணும்னு பாத்துக்கங்க, இல்ல இது எழுதிக்கங்க. ஓகேவா? சரி, ருபிஸ்கோ that is the most abundant enzyme in the world. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ருபிஸ்கோ நொதி இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய நொதி எதுனா ருபிஸ்கோ தான். சரிங்களா? அது ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகும், ஆக்சிஜனோட பைண்ட் ஆகும். நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல ஒளிச்சேர்க்கை நிகழாத தாவரங்கள் ஏதாவது இருக்கா? நோ சார். பெரும்பாலும் கண்டிப்பா ஒளிச்சேர்க்கைன்றது ஆல்மோஸ்ட் எல்லா தாவரங்களையும் நடக்கும். அப்ப உங்களுக்கு C3 பிளான்ட் தானே அதிகமா இருக்கும். C4 கம்பேர் பண்ணும்போது C3 தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அது C4 இருந்தா கூட ருபிஸ்கோ நொதி C4ல கட்டை உரை செல்கள்ல இருக்கா? இருக்கப்பா. C3ல மீசோபில் செல்கள்ல இருக்கா? எஸ் சார். அப்ப இதனால என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய நொதி எதுன்னு கேட்டாங்கன்னா எதுதான் சொல்லணும்? ருபிஸ்கோ. அல்லது நம்ம அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நமக்கு தெரியணும், ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ். கரெக்ட் தானே? எஸ் சார். எல்லா நொதிகளும் புரதம். அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், தாவரங்கள்லயே மிக அதிகமாக காணப்படும் புரதம் எதுன்னு கேட்டா நம்ம இதுதான் சொல்லணும், ருபிஸ்கோ. ருபிஸ்கோ தான். விலங்குலகத்துல கொலாஜன். வெரி குட், அவ்வளவுதான்டா ராஜா, சிம்பிள். சரி, இங்க என்ன அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். Rubisco has a much greater affinity for carbon dioxide when the carbon dioxide oxygen is nearly equal. அதாவது இந்த ருபிஸ்கோ நொதி இருக்கு இல்லையா, இந்த நொதியில RUPP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், அதுதான் ருபிஸ்கோ அப்படின்னு சொல்றோம். கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கூட பைண்ட் ஆகும், ஆக்சிஜன் இருக்கும்போது என்ன ஆகும், ஆக்சிஜன் கூடவும் பைண்ட் ஆகும். அந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் எந்த நொதிக்கு இருக்கு? ருபிஸ்கோவுக்கு இருக்கு. This binding is competitive. It is a relative concentration of oxygen and carbon dioxide that determines which of the two will bind to the enzyme. அதாவது அந்த நொதி கூட ருபிஸ்கோ கூட கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகுதா அல்லது ஆக்சிஜன் பைண்ட் ஆகுதா என்பது காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் மாதிரி. சரியா? ஒரு போட்டி கொண்ட ஒரு நிகழ்வு மாதிரி. எது ஒன்னாலும் இணையலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, in C3 plants some oxygen does bind to Rubisco and hence carbon dioxide fixation decrease. அதாவது C3 தாவரங்கள்ல ஓகே சில ஆக்சிஜன் ருபிஸ்கோவோட சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் குறையுமா குறையாதா? எஸ், அதாவது திருப்பி நான் சொல்றேன் பாருமா, C3 தாவரங்கள்ல ருபிஸ்கோ நொதி கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலம் கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஆக்சிஜனோட பைண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதே பாஸ்போகிளிசரிக் அமிலம் கிடைக்குமா? அந்த பாயிண்ட் தான் அதுக்கு அர்த்தம். சார் அதுக்கு பதிலா RUPP கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா ஆக்சிஜனோட இணையறதுனால என்ன கிடைக்குதான்? என்ன கிடைக்கும் தெரியுமா? 2 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளைகோலேட் கிடைக்கும், பாஸ்போ கிளிசரேட் அல்லது பாஸ்போ கிளைகோட் கிடைக்கும். அதனாலதான் இந்த பாத்வேவை போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இங்க காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒளி சுவாசத்துல 3 ஆர்கனல் பார்ட்டிசிபேட் பண்ணும். சரி, அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பசுங்கணிக்கும், 2வது பெராக்சிசோம், 3வது தான் யாரு? மைட்டோகாண்ட்ரியா. இது ஞாபகம் வச்சுக்கோ, 3 செல் ஆர்கனல் பங்கேற்கிறது இதுதான். இங்க பாருங்க,
இந்த நிகழ்ச்சியில ருபிஸ்கோ நொதி பங்கேற்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உலக அளவில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ருபிஸ்கோ நொதி அப்படின்னு தான் சொல்றோம். இங்க இந்த ருபிஸ்கோ நொதி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ரெண்டோடவும் சேருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குத்துக்கிறோம் பாருங்க. ஆர்யூபிபி கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 மூலக்கூறு ஒரு பாஸ்போகிளிசரிக் அமிலம் 2 மூலக்கூறு 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம் கிடைக்கும். அதுவே ஆர்யூபிபி ஆக்சிஜனோட பைண்ட் ஆனா 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் ஆசிட் கிடைக்கும் அல்லது பாஸ்போகிளைகோலேட் கிடைக்கும். புரியுதாப்பா? எஸ் சார். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஒளி சுவாசம் அப்படின்றது ஆர்யூபிபி ஆக்சிஜனோட இணைவதுதான் நம்ம ஒளி சுவாசம்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப 2 மூலக்கூறு அதாவது 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளைகோலேட் கிடைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இதான். அப்ப 2 கார்பன் கொண்டதால இந்த சைக்கிள் நீங்க என்னன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளைகோலேட் அல்லது பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்பதனால அந்த சுழற்சி நீங்க என்னன்னு சொல்லலாம்ப்பா? ஆமா, இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன். C3 தாவரங்கள்ல ருபிஸ்கோ நொதி சில ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிறதுனால கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் C3 தாவரங்கள்ல என்ன ஆகுது? குறையும். டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா சார்? அந்த சிம்பிளான பாத்வேவை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, சிம்பிளான சைக்கிள். சரியா? தமிழ் மீடியம் புக்ல கரெக்டா கொடுத்துருப்பேன். சிம்பிளான பார்க்கலாம். இந்த ருபிஸ்கோ நொதி 2 இது கூட பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். கரெக்டா? இங்க பார்க்கலாமா? இந்த இடத்துல பார்த்துக்கோ. நமக்கு எங்க இருக்கிறேன்? ஓகே, ஒரே நிமிஷம் தான். கவனி, இங்க இந்த சைட்ல போட்டுக்கிறது C3 சைக்கிள்பா. இது வந்து C2 சைக்கிள். நம்ம என்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ருபிஸ்கோ நொதி வந்து 2 கூடவும் பைண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கூடவும் பைண்ட் ஆகும், ஆக்சிஜனோடவும் பைண்ட் ஆகும். கரெக்டா? எஸ் சார். சரி, அப்ப ஆக்சிஜன் ஆனது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ருபிஸ்கோ ஆர்யூபிபியோடைய சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுங்க பாருங்க. இங்க என்ன கொடுக்குது? பாஸ்போகிளைகோலேட் கொடுக்குதா? அதாவது ஆர்யூபிபி பிளஸ் O2 எதை கொடுக்குது? 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளைகோலேட் ஆகவும் பிளஸ் 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலமாகவும் கிடைக்குது. அப்ப நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்லடா ராஜா, ஆர்யூபிபில எத்தனை கார்பன் இருக்கும்பா? 5. ஒரு கீட்டோ சுகர் நமக்கு தெரியும். அப்ப இது உடைக்கப்பட்டு 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளைசரிக் ஆசிட் PG, சரியா? 3 கார்பன் கொண்ட பாஸ்போகிளிசரிக் அமிலம் 2ஆ உடையுது. ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 2 கார்பன் கொண்ட பாஸ்போகிளைகோலிக் ஆசிட் அப்படின்றதுனால இந்த சைக்கிள் நம்ம என்ன சொல்றோம்? C2 சைக்கிள். அவ்வளவுதானே? புரியுதுங்களா சார்? இந்த நிகழ்வுல இங்க அடுத்த நிகழ்வுல என்ன நடக்குது பாருங்க. ATP பயன்படுத்தப்படுகிறது அண்ட் NADPH2 பயன்படுத்தப்படுகிறது. இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் மூலமா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அகைன் இந்த இடத்துல வரும்போது மீண்டும் RUBP உருவாகும் போது ATP பயன்படுத்தப்படும். இது வந்து எந்த சைக்கிள்பா? C2 சைக்கிள். அதே மாதிரி இந்த ருபிஸ்கோ நொதிக்கு இன்னொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன். RUBP இந்த இடத்துல பாருங்க, RUBP பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து என்ன கிடைக்குதுப்பா? 2 மூலக்கூறு 3 கார்பன். அப்ப இது C3 சைக்கிள் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டுமே. ஓகேவா? புரியுதா? 3 ATP 2 NADPH இதுக்கு செலவாகும்னு படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப C2 சைக்கிள் ஏன் பேர் வந்தது? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் C2 சைக்கிள்ல என்னது?
பாஸ்போ 2 கார்பன் 2 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளைகோலேட் அல்லது பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். அதனாலதான் இந்த சைக்கிளுக்கு பேரு C2 சைக்கிள்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். C2 சைக்கிள் C3 நடக்குமா C4 நடக்குமா? C2 சுழற்சி C3 தாவரங்களில் நடக்குமா C4 தாவரங்களில் நடக்குமா? C3 C3ல தான்பா நடக்கும். C4 நடக்காதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அதை நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா இங்க புரிஞ்சிடும். ரைட்டா? சரிப்பா. அப்ப C3 தாவரங்களில் ரூபிஸ்கோ நொதி சில ஆக்சிஜனுடன் பணிகிறது. இதனால் கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல் குறைகிறது. சார் C4 விட C3 விட C4 தான் பெஸ்ட்னு சொல்லுவோம் பின்னாடி. ஏன் சார்? C3 தாவரம் C4 தாவரம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது C4 தான் பெஸ்ட்னு சொல்றோம். ஏன்? வறண்ட நில தாவரங்களுக்கு இல்லம்மா என்னன்னா இப்பதான் நான் சொன்னேன். C3 தாவரங்கள்ல ஆல்ரெடி ஒரு 3 ATP 2 NADP வச்சு லாஸ் ஆகுதா ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு? எஸ் சார். அதே மாதிரி ஒளி சுவாசம்னு எங்கதான் நடக்குது? அதுவும் C3 தான் நடக்குது. அப்ப ஒளி சுவாசம் நடக்கும் போதும் உங்களுக்கு ATP NADP வச்சு பயன்படுத்தப்படுமா? புரியுதா? அப்ப யோசித்து பாருங்க. C4 தாவரங்கள்ல ஒளி சுவாசம்னு ஒண்ணு கிடையாது. அதனால ஆற்றல் சேமிக்கப்படும். ஆற்றல் வந்து அதிகமா செலவாகாது. ஆனா C3 தாவரங்கள்ல சார் C3க்கும் செலவாகுது, C4க்கும் C2க்கும் செலவாகுது. புரியுதா? ஆனா C4 தாவரங்கள்ல எதுக்கு மட்டும்தான் மொத்தமா சேர்த்து கொஞ்சமா தான் செலவாகுது. இதனாலதான் C3 தாவரங்களை விட C4 தாவரங்கள் பெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். புரியுதா? ரைட். பாருங்க. ரூபிஸ்கோ நொதி கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்து 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை உருவாக்குவதற்கு பதிலா ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒரு மூலக்கூறு என்ன கொடுக்குது? பாஸ்போகிளிசரிக் அமிலம் பிளஸ் இன்னொன்னு என்ன கொடுக்கும்? ஒரு மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலம் பிளஸ் என்ன கொடுக்கும்? 2 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளைகோலேட்டை கொடுக்கும். சொன்னோமா? எஸ் சார். இதுக்கு பேர் தான் சார் இதுக்கு பேர் தான் ஒளி சுவாசம்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் ஒளி சுவாசம். ஞாபகம் வச்சுங்க. ஒளி சுவாசத்தின் முடிவில் சர்க்கரையும் உற்பத்தி ஆகவில்லை, ஏடிபியும் உருவாகவில்லை. கரெக்டா? எந்த இடத்தையாவது போட்டோ ரெஸ்பிரேஷன்ல ஏடிபி உருவாக்கி பார்த்திருக்கீங்களா? இல்ல. அதே மாதிரி சுகரும் போட்டோ ரெஸ்பிரேஷன் உருவாக்காது. இதற்கு பதிலாக ஏடிபி ஆற்றலை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது. சரியா? இதுக்கு பதிலா இங்க நீங்க ஏற்கனவே சொன்னோம். இந்த இடத்துல பாருங்க. C2 சைக்கிள்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதா? எஸ் எஸ் சார். அதுதான் பார்த்தோம். ரைட். அப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் வாங்க. ஒளி சுவாசத்தில் ஏடிபி NADPH2 புதுசா உருவாகுதா? உருவாக்கப்படுவதில்லை. ஆனா ஏடிபி ஆனது செலவாகிறது. செலவாச்சா இல்லையா? செலவாச்சா? ஏடிபி ஆனது செலவாகிறது. C4 தாவரங்களில் ஒளி சுவாசம் நடைபெறுவதில்லை. இங்கு C3 தாவரங்களை கம்பேர் பண்ணும்போது மிக அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுகிறது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 2 3 C3 C4 பெஸ்ட்? C4 தான் பெஸ்ட். ஏன்? ஆற்றலை சேமிக்கும். C4ல போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆப்சன்ட். ஒளி சுவாசம் இல்ல C4 தாவரங்கள கிடையாது. ஆனா C3ல ஏற்கனவேவும் ஏடிபி NADP வச்சு லாஸ் ஆகும், பிளஸ் ஒளி சுவாசத்தினாலும் லாஸ் ஆகும். அதனால C3 C4 பெஸ்ட்னு கொஸ்டின் கேட்டா நம்ம என்னதான் சொல்லணும்? C4 இஸ் த பெஸ்ட் பிளான். அவ்வளவுதான்டா ராஜா. இது சரிங்களா? இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றத கொடுத்துருப்போம். இது நம்ம தமிழ் மீடியம் புக்ல மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த சைக்கிள்லாம் எதுவும் இல்லப்பா. அதனால நீங்க எதுவும் பெரிய கன்ஃபியூஷனே வேண்டாம். ஜஸ்ட் எப்படி நடக்குதுன்னு இதுல ஒரு வாட்டி பார்க்கலாமா?
நம்ம சிம்பிளா சொல்லிட்டேன். 3 செல் ஆர்கனல் பார்ட்டிசிபேட் பண்ணும். பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா. இது 3 செல் ஆர்கனலும் எந்த சுழற்சியில பார்ட்டிசிபேட் பண்ணும்? ஒளி சார். ஒளி சுவாசம். இப்பதானே பார்த்தோம். ஒளி சுவாசத்துல தான் இது 3 பார்ட்டிசிபேட் பண்ணும். அது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது தேவையில்ல, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. பசுங்கணிகத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆர்யூபிபி 5 கார்பன் கொண்டது. ஆக்சிஜனோட பைண்ட் ஆயிட்டு என்ன கொடுக்குதுப்பா? 2 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளைகாலிக் அமிலம் கொடுக்குதா? பிளஸ் Yes. 3 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளிசரிக் அமிலம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் யாருங்க? C. C2 கார்பன், அதாவது 2 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளைகாலிக் அமிலம். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இந்த கிளைகாலிக் ஆசிட் எங்க போகுதுன்னா இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியே பெராக்சிசோமுக்கு உள்ள போகுது. சரிங்களா? இந்த பெராக்சிசோம்ல இது என்னவா மாறுது அப்படின்னா அடுத்தது கிளையாக்சாலிக் அமிலமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் பிளஸ் கிளைசினா மாறுது. இந்த நிகழ்வுல ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடும் இது உங்களுக்கு தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த கிளைசின் மறுபடியும் எங்க போகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகுது. சரிங்களா? இந்த இடத்துல 2 மூலக்கூறு கிளைசின், ஓகேவா, அதுல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு நீக்கப்படுகிறது. என்னவா மாறுதுன்னா 3 கார்பன் கொண்ட சிரைனா மாறுது. ஞாபகம் வச்சுங்க, கிளைசினுக்கு 2 கார்பன் தான்ப்பா. ஆனா இந்த இடத்துல 2 மூலக்கூறு கிளைசின் அப்படின்றதுனால மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு கார்பன்? எத்தனை கார்பன்? 4 கார்பன். 4 கார்பன். 4 கார்பன்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுச்சா? Yes, sir. மீதி எத்தனை இருக்கும்? 3 கார்பன். அந்த Carbon. 3 கார்பன் கொண்டதுதான் சிரைன். 3 கார்பன் கொண்டதுதான் என்னது? சிரைனா மாற்றப்படுது. சார் இந்த நிகழ்வுல உங்களுக்கு NADPH2 இந்த இடத்துல இங்க உருவாக்கப்படும், அங்க செலவாயிடும். அதனால இதை விட்டுருங்க. NADH2 இங்க பாத்துக்குங்க. இது NADPH2 கிடையாது. மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து NADH2 நாட் NADPH2. ஞாபகம் வச்சுக்கங்க. ரைட். இந்த சிரைன் எங்க வருது? பெராக்சிசோமுக்கு வருது. அந்த இடத்துல இந்த சிரைன் வந்து அடுத்ததா ஹைட்ராக்சி பைரிக் அமிலமா மாற்றப்படுகிறது. அப்புறம் கிளிசரிக் அமிலம். இந்த கிளிசரிக் அமிலம் மறுபடியும் எங்க வந்துச்சு? பசுங்கணிக்கத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்போ கிளிசரிக் அமிலமா மாறும். மறுபடியும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே வரும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் எலாபரேட் சைக்கிள். இது நமக்கு NCERT-ல கொடுக்கல, ஸ்டேட் போர்டில் மட்டும்தான் இது கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க இந்த சைக்கிளை பார்த்து பயப்படாதீங்க. ஒளி சுவாசம்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது 2 கார்பன் கொண்ட பாஸ்போ கிளைகோலிக் அமிலம் அல்லது பாஸ்போ கிளிசரைட். அது மட்டும் ஞாபகம். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? Yes, sir. ரைட். அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கையை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். எதெல்லாம் ஒளிச்சேர்க்கை பாதிக்கும்? ஜெனரலா சொல்லுங்க பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கையை எதெல்லாம் பாதிக்கும்? லைட். இப்ப யோசிச்சு பாருங்க. லைட் அதிகமா அடிக்குது, அதாவது சூரிய ஒளி அதிகமா அடிக்கும் போது ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும் சொல்றாங்க. என்ன நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். ரொம்ப அதிகமாச்சுன்னா டேமேஜ் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் போகும்போது ஒளிச்சேர்க்கை திறம்பட நடக்குமா? No, sir. அங்கேயும் நடக்காது. சரிங்களா? அப்ப ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் எதெல்லாம் வரும் அப்படின்னா லைட்டு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் pH, வாட்டரா, அதுக்கப்புறம் என்னது? லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சரு அண்ட் வாட்டர். இதெல்லாம் தான் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பார்த்துலாமா? Yes, sir. ரைட். எவ்வளவு பார்க்க முடியுதோ அது பார்க்கலாம் இன்னைக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
an understanding of the factors that affect photosynthesis is necessary. அதாவது ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகளை பத்தி தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. The rate of photosynthesis is very important in determining the yield of plants including crop plants. அதாவது பயிர் தாவரங்கள் உட்பட அனைத்து தாவரங்களின் விளைச்சலை தீர்மானிப்பதில் ஒளிச்சேர்க்கையினுடைய வீதம் மிக முக்கியமானது. ஒரு தாவரத்துல ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஒரு பயிரிடுறீங்க, சரியா, ஒரு பயிர் பண்றீங்க, அப்ப தாவரங்கள்ல திறம்பட ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னா அங்க என்ன நடக்கும்? விளைச்சல் நல்லா இருக்கும். விளைச்சல் நல்லா இருக்கும். திறம்பட ஒளிச்சேர்க்கை நடக்குதுன்னா உங்களுக்கு மகசூல் நிறைய கிடைக்கும். புரியுதா? அதுதான் இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் photosynthesis is under the influence of several factors both internal and external. சார், ஒளிச்சேர்க்கையை தீர்மானிப்பதுல அகக்காரணிகளும் இருக்கு, புறக்காரணிகளும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா யார் யாரு? லைட், கார்பன் டை ஆக்சைடு, லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரு, இதெல்லாம் வெளிப்புற காரணிகள்ல வரும். அகக்காரணிகள்ன்றது சார் இலைக்கு உள்ள இருக்கக்கூடிய பசுங்கணிகங்கள் கரெக்டா இருக்கா, சரிங்களா? பசுங்கணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கா, அதிகமாக இருக்கா? அதிகமா இருந்தா ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும், குறைவா இருந்தா நடக்கும், கம்மியா நடக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் புறக்காரணிகள் அண்ட் அகக்காரணிகள் ரெண்டுத்தையும் பார்த்தலாம். புறக்காரணிகள் அப்படின்றது என்ன? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ஒளி, டெம்பரேச்சர் வெப்பம், வாட்டர் நீர், சாயில் ஊட்டப்பொருட்கள்னா நியூட்ரிஷன், இதெல்லாம் எதில் வரும்னா புறக்காரணிகள்னு வரும். சார், இதுவே அகக்காரணிகள் எது சார் தீர்மானிக்கும் அப்படின்னா இலை. சார், ஒரு தாவரங்கள்ல இலை எண்ணிக்கை குறைவாக இருந்தா ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்குமா? ஒளிச்சேர்க்கை நடக்குமா, நடக்காதா? இல்ல கம்மியா நடக்குமா, அதிகமா நடக்குமா? நடக்கும் சார், கம்மியா நடக்கும். அதுவே இலைகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தா இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா? அதிகமா நடக்கும் சார். சரிப்பா. அடுத்தது இலை அமைவுப்பா. இலைகள் தாவர தண்டில் அமைந்திருக்கக்கூடிய முறை அப்படின்னு என்ன தெரியுமா சார்? ஒரு தாவரத்துல இலை வந்து இந்த மாதிரி லேட்ரலா பக்கவாட்டுல அமைஞ்சிருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சூரியனை நோக்கி அமைஞ்சிருக்கிறதுக்கும் இந்த ரெண்டு லீஃபையும் கம்பேர் பண்ணு, எதுல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும்? எங்க இருக்கிறது? மேல இருக்கிறது இல்லப்பா. மேல இருக்கிறதுல சன்லைட் டைரக்டா படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா சன்லைட் எங்க ஈஸியா போடும்? இந்த மாதிரி பிளாட்டண்டா இருக்கிறது. சரியா? இதுதான் இலை அமைவு. புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் இலையினுடைய வயது. சார், யங் லீவ்ஸ் இளம் இலைகள்ல ஒளிச்சேர்க்கை அதிகமா நடக்குமா? இதுவே மெச்சுரேஷன் ஆச்சுன்னா சார், இலை வந்து எல்லோ கலரா மாறிச்சு, முதிர்ச்சி அடைஞ்சிச்சு, அங்க எப்படி நடக்கும்? அங்க கம்மியா நடக்கும்பா. ஏன்ப்பா கம்மியா இருக்கிறீங்க? புரிஞ்சுக்கோங்கப்பா. கிரீன் லீஃப்ல ஒளிச்சேர்க்கையின் வீதம் அதிகம், சரியா? மெச்சூர் லீஃப் அது இறந்துச்சு அல்லது கீழே உதிர போகுது, அங்க எப்படி நடக்கும்னு கேக்குறேன். கம்மியா நடக்கும் சார். கம்மியா நடக்கும். அப்புறம் இலையினுடைய கோணம் எந்த டிகிரியில இது அமைஞ்சிருக்கு, இதான் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வரும். சரியா? இதெல்லாம் எதுல வரும்? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வரும். சரி, இதோட இருக்கட்டும்பா. அதுக்கப்புறம் இந்த பிளாக்மேனுடைய கட்டுப்படுத்தும் காரண விதி, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கிளாஸுக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் சார். இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட்டாப்பா? சொல்லுங்க. C3 சைக்கிள் வந்து மீசோஃபில் செல் நடக்கும், பண்டில் சைக்கிள் நடக்குமா? C3 சைக்கிள் வந்து இன்னொரு கேளுங்க, அவரோட क्वेश्चन திருப்பி கேளுங்க. C3 சைக்கிள் வந்து மீசோஃபில் செல் நடக்கும், கட்டரை உரை செல் நடக்குமா சார்? C3 சைக்கிள் ஒன்லி மீசோஃபில் செல்ல மட்டும்தான் நடக்கும். அதாவது C3 C4 ரெண்டா பிரிச்சுக்கிறோமா? பிளான்ட்டுங்களா, தாவரங்களா ரெண்டா பிரிக்கிறோமாப்பா? எஸ் சார். C3 தாவரங்கள்ல
C3 சைக்கிள் தான் நடக்கும். அதுவும் எங்க நடக்கும்னா மீசோஃபில்ல தான் நடக்கும். ஏன்னா ருபிஸ்கோ நொதி மீசோஃபில் செல்கள்ல தான் C3 பிளான்ட்ல இருக்கும். ஓகேவா? எஸ் சார். ஆனா C4 தாவரங்கள்ல 2 செல்கள்ல நடக்குது. சரியா? ஒண்ணு மீசோஃபில் செல், இன்னொன்னு கற்றை உறை செல். மீசோஃபில் செல்ல என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? இந்த கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு, பாஸ்போனியம் பைரிக் ஆசிட். இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த இடத்துல C4 பிளான்ட்ல மீசோஃபில் செல்கள்ல C4 சைக்கிள் நடக்கும். கரெக்டா? எஸ் சார். ஆனா பண்டல் ஷீத்னு ஒண்ணு இருக்குல்ல C4 தாவரங்கள்ல, அங்க என்ன நடக்குது? அங்க C3 நடக்குது. அங்க C3 நடக்குது. இதான்டா வித்தியாசம். C3 சைக்கிள் C3 தாவரங்கள்ல மீசோஃபில் செல்கள்ல மட்டுமே நடக்கும். ஏன்னா இங்க C3 தாவரங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கற்றை உரையில இதுவெல்லாம் இருக்காது, பசுங்கரிங்கங்கள்லாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. ஆனா C4 தாவரங்கள்ல மீசோஃபில் செல்லுக்கு பதிலா கற்றை உரை செல்கள்ல C3 சைக்கிள் நடக்கும். அப்ப ருபிஸ்கோ நொதி C4 தாவரங்கள்ல எங்க தான் இருக்கும்? கற்றை உரை செல். கற்றை உரை செல்ல தான் இருக்கும். ஆனா C3 தாவரங்கள்ல எங்க இருக்கும்? ருபிஸ்கோ நொதி C3 தாவரங்கள்ல எந்த செல்கள்ல இருக்கும்? மீசோஃபில் மீசோஃபில் செல்கள்ல இருக்கும். இதான் வித்தியாசம். புரியுதுங்களா? கரெக்டா கேட்டீங்க. இதான் வித்தியாசம். அது பார்த்துக்க. புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். வேற ஏதாவது டவுட்? சரி, ஓகேப்பா.